Hello students, 12th Max important 5 mark questions quarterly exams கானது பார்க்க போறோம் 2026 அதாவது next month எல்லாருக்கும் quarterly start ஆக இருக்கு. இதுல இதெல்லாம் அதிகப்படியான sumsலாம் வந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வர இருக்கும். ஸோ அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரையும் உங்களுக்கு போர்ஷன் இருக்கு. ஸோ இந்த போர்ஷன்ல நீங்க மேக்சிமம் நான் கொடுத்துருக்க இந்த சம்ஸ் பார்த்தாலே 5 மார்க்ஸ்ல நீங்க ஃபுல் 5 மார்க்ஸுமே அட்டன் பண்ண முடியும். நான் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கிறேன், என்னால் இவ்வளோ சம்ஸும் பார்க்க முடியாது அப்படின்றவங்க சாப்டர் 1ம் சாப்டர் 3யும் சாப்டர் 5யும் நான் கொடுத்துருக்க 5 மார்க்ஸ் கண்டிப்பா பாருங்க. இதுல இருந்து கட்டாயம் நீங்க ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இதுல இருக்க சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1.3ல கொஸ்டின் நம்பர் 2 1.5 எலிமினேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அதில் 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். 1.6 ரேங்க் மெத்தடில் 2, 3 இம்பார்ட்டன்ட். 1.7ல கொஸ்டின் நம்பர் 2, 3. எக்ஸாம்பிள்ஸில் 1.23, 1.24, 1.27, 1.28, 1.25, 1.29, 1.30, 1.34, 1.36, 1.38, 1.39, 1.40 important. Chapter 2ல 2.4ல question number 7, 2.5ல 2.7, 2.6ல 1 and 2, 2.7ல 5th sumல first and second Roman letter, 6th sum. 2.8ல 4th sumல first, second, third, fourth subdivision நல்லா பாருங்க. அடுத்து question number 5 and 6 important 5 mark question chapter 2ல. இதுல ரொம்ப குறைஞ்ச sums தான் இருக்கு. முடிஞ்ச வரையும் first chapter second chapter மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது ரெண்டுத்துல இருந்து ஒவ்வொரு 5 marks அட்டன் பண்ண முடியும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ்ல 2.8, 2.14, 2.15, 1827. அடுத்து 3.1ல செகண்ட் சப்டிவிஷன் 3.3, 3.4, 3.5, 3.6. ஓகே. அடுத்து தேர்ட் சாப்டர்ல 3.1ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 6, 9, 10. 3.3ல 5th sum. 3.4ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சம். 3.5ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 5th sumல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கு அடுத்தது 7th sum. எக்ஸாம்பிள்ல 3.5, 3.6, 3.15, 19, 21, 24, 28, 30, 31. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னரா இருக்குவாங்க சாப்டர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாப்டர் 3 பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா 4.1ல 6 and 7, 4.2ல 6th sumல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 8th sumல செகண்ட் சப்டிவிஷன், 4.3ல 4th sumல தேர்ட் சப்டிவிஷன், 4.4ல செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், 4.5ல 5, 6, 7, 9, 10. இந்த 5 சம்முமே கண்டிப்பா பாருங்க. 4.5ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 4.20, 22, 23, 24, 27, 28, 29 இம்பார்ட்டன்ட் சம். 5th சாப்டர்ல 5.1ல 6th and 7th sum important. 5.2ல 4th sumல 4th subdivision, 5th subdivision important. 5th sumல first subdivision, 8th sumல ஃபர்ஸ்ட், செகண்ட், 5th, 6th ரோமன் லெட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. 5.4ல 1, 3, 6, 8. 5.5ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எல்லாமே கண்டிப்பா பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7, 8, 9 இது உங்களுக்கு குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லா இடத்துலையுமே 100% கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்ஸ், ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ல 5.16, 21, 22, 23, 24, 31, 32, 33, 34, 37, 39, 40, 41. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 6th சாப்டர், 6th சாப்டர்லயுமே ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்கு. ஸோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 6.1ல 9th and 10th sum, 6.3ல 4th sum, 6.5ல 7th sum, 6.7ல 1ல இருந்து 7 வரையும் எல்லாமே பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 6.7. அடுத்து 6.8ல 4th sum. எக்ஸாம்பிள்ல 6.3, 5, 6, 7, 2, 3, 4, 3, 4, 4. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, இதில் இருக்க சம்ஸ் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ். அது இல்லாமல் குவார்டர்லிக்கு அதிகபட்சமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேறு சில கொஷின்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாய்ஸில்
அட்டன் பண்ணும்பொழுது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 100% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு கொஷின்ஸ் கூட விடாம பாருங்க. இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி நீங்க வேற சம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் இருக்க ஒரு சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. குவார்டர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இதே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. 5 மார்க்ஸில் நீங்கள் எல்லா 5 மார்க்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க சாப்டர் 1 எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, சாப்டர் 3 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல உங்களுக்கு ரொம்ப குறைச்சலான சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பாருங்க. இதுல பப்ளிக்ல ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா, அதாவது நான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்தெந்த 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவார்டர்லி மட்டும் இல்லை பிள்ளைங்களா, பப்ளிக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து மேக்ஸுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.